ஆல் ரைட் நண்பா. ஸோ ஃபைனலி அந்த நாள் வந்துடுச்சு. நம்ம வந்து எலிமினேஷன் சாம்பர் 2025 வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எலிமினேஷன் சாம்பர் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பரியூ. ஏன்னா இதுதான் வந்து ரெசல்மேனியா வந்து டிசைட் பண்ண போகுது. இந்த ரெசல்மேனியா மொக்கையாக இருக்க போதா இல்லை நல்லா இருக்க போகுதுன்னு. ஸோ ரெசல்மேனியா டிபெண்ட் ஆன் எலிமினேஷன் சாம்பர் பேப்பரியூ. அந்த மாதிரி ஒரு முக்கியமான பேப்பரியூ பார்த்து தான் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து பேச போகிறோம். ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த வீடியோக்குள்ளே நான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க, சில பேருக்கு டைம் வந்து தெரியல, டேட்டு தெரியல. பை த வே இது வந்து நாளைக்கு இந்தியாவில் சண்டே அன்னைக்கு நாளைக்கு ஒரு 4:30 மணிக்கு இல்லை 5:30 மணிக்கு, ஐ திங்க் 5:30 மணிக்கு நீங்கள் வந்து உங்கள் டிவியில் வந்து பார்க்கலாம் லைவாக. அண்ட் இது வந்து மார்ச் 2 சண்டே அன்னைக்கு. ஸோ சண்டேனா இந்தியன் ஃபேன்ஸுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லைவாக உட்காந்து வந்து பாருங்கள். ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்காக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதெல்லாம் வந்து ஃபார்மாலிட்டி, அதனால் அதை வந்து சொல்கிறேன். ஓகே, ஆரம்பிப்போம். ஸோ நம்மளோட முதல் மேட்ச் வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் பிட்வீன் நயா ஜாக்ஸ் அண்ட் கேண்டிஸ் வர்சஸ் டிஃபினி அண்ட் ட்ரிஸ்க்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த ஹோம் டவுனுக்காக தான் வந்து இந்த மேட்ச் வந்து வைக்கிறாங்க. ஏன்னா நம்மளோட ட்ரிஸ் ஸ்டேட்டஸ் வந்து அவங்களோட ஹோம் டவுன் இந்த ஸ்டேட்டு. ஸோ அதனால தான் இந்த மேட்ச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஈஸியாக சொல்லலாம், இந்த மேட்ச்சில் வந்து ட்ரிஸ் ஸ்டேட்டஸோட டீம் தான் வந்து ஜெயிக்க போகுது. ஐ மீன் டிஃபினி அண்ட் ட்ரிஸ் ஸ்டேட்டஸ் தான் வந்து இந்த டாக் டீம் மேட்ச் வந்து ஜெயிக்க போகிறாங்க. ஆல்சோ நம்மளோட சாம்பியன் வந்து டெஃபினி தான். அண்ட் ரெசல்மேனியாவில் சார்லட் ஃப்ளேர் கூட மேட்ச் கூட பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து இங்கே ஜெயிச்சு தான் ஆகணும். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ப்ரெடிக்ஷன் ஈஸியாக தான் இருக்க போது. ட்ரிஸ் ஸ்டேட்டஸ் அண்ட் டெஃபினி தான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன், என்னோட சாய்ஸு. தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து நம்மளோட சாமி ஜெயின் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ். இது வந்து ஒரு ப்ரூட்டல் மேட்சாக வந்து இருக்க போகுது. பிகாஸ் இதை வந்து அன்சென்ஷன் மேட்ச்னு ஒன்று கூட அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்புலேஷன் வச்சுருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த மேட்ச்சில் வந்து என்ன வேணால் வந்து நடக்கலாம். ஏட குடும்பம் வந்து அச்சுக்க போகிறாங்க. சரி, ப்ரெடிக்ஷன் வரும், யார் தான் வந்து ஜெயிக்க போகிறா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் கெவின் ஓவன்ஸ் தான் வந்து ஜெயிக்கணும். ஏன்னா கரண்ட்லி அவரோட மொமெண்டம் தான் வந்து நல்லா இருக்குது. அண்ட் அவர் தான் வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் கோடியோட அந்த ரன்னாக இருக்கட்டும், ஆண்டியை அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ ஆக மொத்தத்தில் இங்கே வந்து கெவின் ஓவன்ஸோட ஃபியூடு தான் வந்து போயின்னு இருக்குது. அவர் தான் வந்து மொமெண்டமில் இருக்கார். சாமி ஜெயின் ஜெயிக்கிறதுக்குலாம் பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட்டும் வந்து கிடையாது. அவர் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறாரு, ஜெயிச்சு என்ன ப்ரூவ் பண்ண போகிறாரு. ஆனால் கெவின் ஓவன்ஸ் ஜெயிச்சாருன்னா அது வந்து அவருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரூமர் வந்து அடுத்தது ராண்டி வர்சஸ் கெவின் ஓவன்ஸ். ஸோ அங்கே வந்து ராண்டி கூட மேட்ச் பண்ண போகிறாருன்னா தோத்துலாம் வந்து போனால் நல்லா இருக்காது. ஸோ மொமெண்டம் இன்னும் தேவை. ஸோ அப்படி பார்த்தாலுமே வந்து இங்கே கெவின் ஓவன்ஸ் தான் வந்து ஜெயிக்கணும்னு என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ நான் வந்து இங்கே கெவின் ஓவன்ஸை வந்து சாய்ஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் மோஸ்ட்லி இந்த மேட்ச்சில் ரிசல்ட் கிடைக்காது அந்த மாதிரி வந்து எனக்கு பர்சனலி தோணுது. அப்படி கிடைக்கலன்னா கிடைக்காது. ஒருத்தரை பிக் பண்ணோன்னா நான் வந்து கெவின் ஓவன்ஸை வந்து பிக் பண்ணுறேன். நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து உமன்ஸோட சாம்பர் மேட்ச்சு. ராக்ஸின், பெலி, நியோமி, அலெக்சா, லிவ், பியாங்கா இவங்களாம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் யாருன்னா எக்ஸ்ட்ரா வருவாங்களான்றது நமக்கு தெரியாது. மேபி அந்த பேப்பர் நடக்கும்போது என்ன வந்து ஆட் பண்ணாலும் வந்து பண்ணலாம் சர்ப்ரைஸ்லி. பை த வே இவங்களுக்குள்ளே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணோன்னா இது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ராக்ஸினை எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா ராக்ஸின் அண்ட் பெலிக்கான ஃபியூடு போகிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ ராக்ஸின், பெலி இந்த சைடில் வந்து கட் ஆகிறாங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேர் அண்ட் நியோமி ரெண்டு பேரும் இப்போ தான் டைட்டில் வந்து தோத்தாங்க. இவங்களுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா ஃபியூடு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கலாம். மேபி இந்த சாம்பரில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து எதனா சண்டை கிண்டை வந்து பார்க்கலாம். ஏன்னா டைட்டில் தோத்துட்டாங்க. இப்போது செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க. நான் ஜெயிச்சா தான் வந்து நான் ரிசல்ட் மெயின் பண்ணுவேன்ட்டு நியோமி வர்சஸ் பியாங்கா பிளேர். பட் இன்னொரு சைடில் பார்த்தா ஜேட் கார்கிலோட ரூமர் கூட போயின்னு இருக்குது. பியாங்கா பிளேர் வர்சஸ் ஜேட் கார்கில். ஆக்சுவலி ரூமர்ஸில் என்ன போயின்னு இருக்குன்னா இந்த சாம்பர் மேட்ச்சில் பியாங்கா பிளேர் வந்து ஜெயிக்கலாம். ஏன்னா பியாங்கா பிளேர் வர்சஸ் ரியா ரிப்ளி வந்து ஒரு பெரிய மேட்ச்சு. ஆனால் எங்கே கணக்கு இடுக்குதுன்னா ரெண்டு பேரும் வந்து ஃபேஸாக இருக்காங்க. யார் நம்மளோட சாம்பியன் ரியா ரிப்ளியும் வந்து ஃபேஸாக தான் இருக்காங்க. அண்ட் பியாங்கா கூட ஃபேஸாக தான் இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி கணக்கு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு சைடில் ஜேட் கார்கில் வர்சஸ் பியாங்காக்கான கதை கூட போயின்னு இருக்குது. ஸோ அதனால வந்து பியாங்கா பிளேர் அண்ட் நியோமியோட சான்சஸ் பார்த்தோன்னா கம்மியாக இருக்குது. தென் கடைசியாக இருக்காது அலெக்சா பிளேஸ் அண்ட் நம்மளோட லிவ் மார்கன் தான் பார்த்தோன்னா அதிகமாக வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து பர்சனலி பார்க்க விரும்பலை. இப்போ தான் ஒரு 2 வருஷமாக வந்து இவங்க ரெண்டு பேரோட கதை ஓட்டின்னு இருக்காங்க. ரியா ரிப்ளி
அண்ட் லிவ் இப்போ தான் கொஞ்சம் கேப் விட்டாங்க. ஆனால் திரும்பி இவங்களுக்கான மேட்ச் நடந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா ஏன் ஃபேவராக இருக்குன்னா ஏன்னா லிவ் மட்டும்தான் வந்து இதில் ஹீலாக இருக்காங்க அண்ட் அங்கே நம்மளோட சாம்பியன் அவங்க வந்து ஃபேஸாக இருக்காங்க. ஸோ கரெக்டாக இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து இது அரைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இங்கே லிவ்வை கூட எலிமினேட் பண்ணுறேன். தென் கடைசியாக இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான் நம்மளோட அலெக்சா பிளேஸ் அண்ட் அவங்க வந்து கரண்ட்லி அந்த டெவிலோட கேரக்டரில் இருக்காங்க, ஈவல் கேரக்டரில் இருக்காங்க. பிரே வைட்டோட அந்த லெகசியை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் ஸ்மாக் டவுன்லேயே பார்த்துருப்பீங்க கடைசியில் அங்கே அவங்க தான் வந்து ஸ்டாண்டர்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அலெக்சா பிளேஸ் வந்து ஒரு கரெக்டான பர்சனாக இருப்பாங்க. இங்கே வந்து ஹீல் ஃபேஸ் கதை கூட கிடையாது. ஆனால் அலெக்சா பிளேஸ் வந்து ஒரு ஈவல் கேரக்டர் மாதிரி வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் இது வந்து நமக்கு வந்து ஒரு புது ஸ்டோரி லைனும் வந்து கொடுக்கும், ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ அலெக்சா பிளேஸ் வர்சஸ் ரியா ரிப்ளி சவுண்ட் லைக் குட்டு. ஸோ நான் வந்து அலெக்சா பிளேஸ் தான் வந்து என்னோட சாய்ஸ்னு வந்து சொல்லுவேன். செகண்ட் ஆப்ஷன் வந்து நான் பியாங்கா பிளேர் வைப்பேன். ஏன்னா வேறு வழி இல்லை, பெரிய மேட்சாக இருக்குது. ஆனால் எஸ் ஜேட் கார்கிலே நியோமி அந்த மாதிரிலாம் வந்து கணக்கு எடுக்குது, ஃபேஸாக கணக்கு எடுக்குது. ஆனால் நான் மூணாவதுல யார் தெரியுமா வைக்கிறேன், ராக்ஸின் வைப்பேன். ஏன்னா ராக்ஸின் வந்து மேபி அவுட் ஆஃப் த பாக்ஸாக இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கலாம். அண்ட் ப்ளஸ் அவங்க ஹீல் வேறு. ஸோ அதுவும் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். ரியா ரிப்ளி வர்சஸ் ராக்ஸின். ஸோ ஏன்னு தெரியல, மனசில் எனக்கு வந்து ராக்ஸின் தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டில் வைடா ராக்ஸின் அந்த மாரி. பட் இருந்தாலுமே நான் வந்து ஃபஸ்ட்டில் அலெக்சா, செகண்டில் பியாங்கா, தேர்டில் வந்து ராக்ஸின் இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷனை வந்து வைப்பேன். தென் இந்த எலிமினேஷன் சாம்பர் பேபியோட மெயின் ஹைலைட் ராக் அண்ட் கோடியோட செக்மெண்ட் இஸ் கோடி கோன அக்செப்ட் ராக்கோட ஆஃபர். இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அண்ட் இங்கே நம்ம அசால்ட்டாக சொல்லலாம். அண்ட் இன்ஃபேக்ட் ரூமர்ஸும் இப்போ அப்படி தான் போயின்னு இருக்குது. ஸோ கோடி அசால்ட்டாக இங்கே வந்து ராக்கோட ஆஃபரை டிக்ளைன் பண்ணிவிடுவார், இல்லைன்னு சொல்லிடுவார். வேணாம்ப்பா, நான் வந்து உன்னோட சாம்பியன் ஆக விரும்பலை, நான் வந்து இந்த மக்களோட சாம்பியனாகவே இருக்கிறேன், உன்னோட ஆஃபரை நான் வந்து ஏற்றுக்கலன்னு வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போது அவர் வந்து ஹீல் டர்ன் பண்ணுறது ரொம்ப சீக்கிரமாகிடும். ஐ திங்க் இப்போ பண்ணக்கூடாது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இங்கே அவர் வந்து இல்லைன்னு தான் சொல்ல போகிறாரு. அண்ட் வேர்ல்டு வைடு ஃபுல்லாக எல்லாருமே வந்து அதுதான் சொல்லின்னு இருக்காங்க. ஆனால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவர் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா டோட்டலி வந்து கதையை வந்து சேஞ்ச் ஆகிடும். பட் என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து இங்கே மோஸ்ட்லி அவர் வந்து இல்லைன்னு தான் வந்து சொல்ல போகிறாரு. தென் இப்போ வந்து வரும் நம்மளோட எலிமினேஷன் சாம்பரோட மெயின் இவெண்ட்டுக்கு, மென்ஸோட சாம்பர் மேட்ச். இதில் யாருப்பா ஜெயிக்க போகிறா, இது வந்து ரொம்ப ரொம்ப அன்பிரெடிக்டபுளாக இருக்குது. ஆனால் லீக் ஆகிடுச்சு வின்னர் யாருன்னு நான் நேற்று வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது அவர் தான் வின்னர் நான் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் ரூமர்ஸ் அப்படி தான் போயின்னு இருக்குது, கன்ஃபார்மாக அவர் தான் வின்னராக இருக்க போகிறாரு, லீக் ஆகிடுச்சு வின்னரு அந்த மாதிரி கதை போயின்னு இருக்குது. ஓகே, நம்ம இங்கே வருவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே தூக்க போகிறது டேமன் பேஸ். ஏன்னா அவர் வந்து ஜெயிக்கிற மாதிரி தெரில. அண்டு கோடி வர்சஸ் டேமன் பேஸ் ரெசல்மேனியால யார் பார்க்க விரும்புகிறான்றது எனக்கு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இவரை தூக்கிறேன். ரெண்டாவது வந்து லோகன் பவுல். ஏன்னா லோகன் பவுல் ஐ டோன்ட் திங்க் அவர் வந்து கரெக்டாக இருப்பார். மேபி ஜெயிக்க வச்சாலும் ஜெயிக்க வைப்பார். எக்ஸாம்பிள் ஜேவுஸை வச்சுக்கோங்க. ஸோ அந்தமாரி இங்கே வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் பண்ணோன்னா இவரும் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏன் நான் இவரோட வாய்ப்பு கம்மின்னு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து அந்த லெவலில் இன்னும் ரெடி ஆகலை. ரெண்டாவது விஷயம் வந்து இவர் வந்து வம்பு வச்சுருக்காரு, பங்கு கூடியோ வம்பு வச்சுருக்காரு, செத்து கூடியோ வம்பு வச்சுருக்காரு. அண்ட் ரூமர் வந்து சீனா கூட வந்து போயின்னு இருக்குது. ஸோ இவர் வந்து ஜெயிக்கிற மாதிரி தெரில. சரி, செத்து கதைக்கு வரும். செத்து வந்து நிறுத்தினாரு நம்மளோட கோடியை. அந்த மாதிரி கூட ஆஃபரில் அக்செப்ட் பண்ணிடாத, ஏன்னா போன வருஷம் நான் தான் உன் கூட நின்னேன், நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு வந்து சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரூமரு செத் வர்சஸ் ரோமன் தான் வந்து ரெசுமேல ரூமராக இருக்குது. ஸோ இங்கே வந்து செத்தோட சான்சஸும் வந்து கம்மியாக இருக்குது. தென் ட்ரூவோட சான்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பற்றி நான் பேசுகிறேன், இவரை நம்ம அப்படியே வைப்போம். பங்கை பற்றி பேசணுன்னா பங்க் இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ ரியலி டிசர்வ் டு வின் திஸ் சாம்பர். ஏன்னா இந்த மனுஷன் வந்து இந்த 2 வருஷம் வந்து ரொம்ப உழைச்சாப்பில் இந்த ரெசல்மேனியால மெயின் பண்ணணுன்னு கோசம் ரம்பலையே பார்த்தீங்கன்னா இவர் தான் ஹைப் பண்ணார், சாம்பியனே ஹைப் பண்ணார். ரெசல்மேனியால இவர் வந்து கண்டிப்பாக டிசர்வ் பண்ணுறாரு. பட் இன்னொரு சைடில் ரூமர் போயின்னு இருக்குது, செத்து ரூமன் ஈவன் பங்கு கூட வந்து அந்த மேட்ச்சில் இருக்கலாம், ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு. அண்ட் நீங்கள் அப்டேட் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா கிளியராக நமக்கு வந்து தெரிஞ்சது, அந்த ஷெடியூலில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அப்படி பார்த்தாக்கா அங்கே வந்து ட்ரிபிள் த்ரெட் போகிற மாதிரி இருக்குது. மேபி நைட் 1க்காக ரோமன் செத்து பங்கு. தென் கடைசியாக இருக்காது நம்மளோட ஜான்சினா. அப்போ ஜான்சினா தான் ஜெயிப்பாரான்னு கேட்டிங்கன்னா அவரோட ஷெடியூல் கூட நம்ம பார்த்தோம். அவர் வந்து ஆஃப்டர் சாம்பர் மண்டே நைட் ராவில் தான் வர மாதிரி இருக்கார். ஸோ கிளியராக தெரிஞ்சு இங்கே வந்து ட்ரூ தான் ஜெயிக்க போகிறாருன்னு. பட் நான் வந்து ஆஸ் அ கிரியேட்டராக இங்கே வந்து நான் பேச போகிறதில்ல. இதுக்கப்புறம்
ஆஸ் அ ஃபேன் பாயாக நான் வந்து பேசுகிறேன். இது உண்மையிலே இது ரெசல்மேனியா தானா, ரெசல்மேனியா காப்பாற்றணும்னா ஒரே வழி ஜான்சனை வந்து ஜெயிக்க வைக்கலாம். இன்ஃபேக்ட் நான் உள்ளே இருக்கிற அப்டேட் கூட பார்த்துருந்தேன். அது வந்து என்னென்னா ஆல்ரெடி டபிள்யூ பார்த்தா டிசைட் பண்ணிட்டாங்க சாம்பர் வந்து நம்மளோட ஜான்சனை தான் வந்து ஜெயிக்கணும்னு. அண்ட் மேபி இங்கே வந்து ட்ரிபிள் ஹெச் பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிட்டாரு. எந்த விஷயத்துலனா ஃபேன்ஸை வந்து குழப்பத்தில் மேபி அவங்களாவே வந்து லீக் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி ட்ரூ தான் ஜெயிக்க போகிறாரு, இல்லை பங்கு தான் ஜெயிக்க போகிறாரு, இந்த மாதிரி விஷயம்லாம். அண்ட் மேபி அந்த விஷயத்தில் ட்ரிபிள் ஹெச் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாரு. ஏன்னா ஃபேன்ஸ் உண்மையிலே பார்த்தோன்னா குழப்பிட்டாங்க யார் வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு. பட் உண்மையிலே சொல்லணும்னா இந்த ரம்பிளுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் சாம்பரில் வந்து ஜான்சனை தான் வந்து ஜெயிக்க போகிறாருன்னு. அண்ட் இந்த அட்வர்டைஸ்லாம் பண்ணியிருக்காங்களே அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. பிகாஸ் கார்டு சப்ஜெக்ட் டு சேஞ்ச், அது வந்து எப்போ வேணால் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ ஆஸ் அ ஃபேன் பாய் நான் வந்து இங்கே ஜான்சனை தான் ஜெயிக்க பார்க்க விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து அவரோட கடைசி ரெசல்மேனியா, அந்த மனுஷனோட கடைசி ரன் இதுக்கப்புறம் அவர் வந்து ரெசல்மேனியாலே வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டார்னு நினைக்கும் போது ஸோ நான் வந்து இங்கே கிரியேட்டராக இல்லாமல் ஆஸ் அ ஃபேன் பாயாக வந்து சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஜான்சனா வந்து ஜெயிக்கணும். ஸோ என்னோட முதல் ப்ரையாரிட்டி, முதல் பிக்கு வந்து சீனா, செகண்ட் வந்து ட்ரூ, தேர்ட் வந்து நம்மளோட சிஎம் பங்க். அண்ட் ட்விஸ்ட்டு இருக்குது. அண்ட் மேபி இங்கே வந்து டபிள்யூ பார்த்தா சர்ப்ரைஸ் வைக்கிறாங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் யாருன்னா வந்து கடைசியில் சேர்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரோமன், இல்லை ரோமன் ஜெயிச்சு அவர் வந்து கோடி வர்சஸ் ரோமன் அகைன் ரெசல்மேனியாவில், இந்த மாதிரிலாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கூட நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ இந்த கார்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பேச முடியும். சர்ப்ரைஸ்லாம் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ராண்டி கூட ரூமராக இருக்கார் ரிட்டர்னு, ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இதுதான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் எலிமினேஷன் சாம்பர் 2025. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து முழுக்க ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான், இதுதான் நடக்க போகுதுன்னு நான் வந்து சொல்ல. உங்களோட ப்ரெடிக்ஷன் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹோப் பண்ணுறேன் டபிள்யூ பார்த்தா இந்த ஃபேன் பாயோட மனசை உடைக்க மாட்டாங்கன்னு வந்து ஹோப் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள்.